திண்டுக்கல் மாவட்டம் லட்சுமணன்பட்டி பகுதியில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் டிராக்டரின் பின்னால் மோதி விபத்தானது ஏற்பட்டுள்ளது. கார் மீது மோதி தலைக்குப்புற டிராக்டர் கவிழ்ந்து விபத்தானது ஏற்பட்டுள்ளது. விபத்திற்குள்ளான கார் சென்டர் மேரியன் மீது ஏறி நின்ற நிலையில் டிராக்டர் சாலையோரம் கவிழ்ந்தது. இது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விபத்தில் டிராக்டரை ஓட்டிச் சென்றவர் மற்றும் காரில் பயணித்த 3 பேர் காயமடைந்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் வசந்த் இணைப்பில் இணைகிறார். வசந்த், வணக்கம். இந்த விபத்திற்கான காரணம் என்ன? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பவித்ரா. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலம் அருகே அமேகரம் பகுதியைச் சேர்ந்தவர் தான் வேதமணி. இவர் ஒரு புதிய டிராக்டரை நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்திலிருந்து திருநெல்வேலியில் உள்ள ஒரு ஷோரூமுக்கு ஓட்டி சென்றுள்ளார். அப்போது ஈரோடு மாவட்டம் பவானி அருகே உள்ள பெரிய புலியூர் பகுதியைச் சேர்ந்த ஜோதி கிருஷ்ணன் என்பவர் தனது மனைவி சசிகலா மற்றும் மகள் ஸ்வேதா என்பவருடன் திருச்செந்தூருக்கு ஒரு காரில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே கரூர் திண்டுக்கல் தேசிய 4 வழிச்சாலையில் சென்றிருந்த போது இந்த லட்சுமணம்பட்டி அருகே கார் சென்ற போது திடீரென ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இருந்த டிராக்டரின் பின் பகுதியில் பயங்கரமாக மோதியது. இதுல மோதிய வேகத்தில் கார் அப்பளம் போல் நொறுங்கி சாலையில் உள்ள சென்டர் மீடியேட்ல மீது ஏறி நின்று டிராக்டர் சாலையோரம், அந்த டிராக்டர் புதிதாக கொண்டு வந்த டிராக்டரும் சாலையோரம் கவிழ்ந்தது. இதில் டிராக்டரை ஓட்டி சென்ற வேதமணி, அதேபோல் இந்த காரை ஓட்டி சென்ற ஜோதி கிருஷ்ணன் மற்றும் அந்த இருவரும் படுகாயமடைந்தனர். மேலும் இந்த காரில் இருந்த சசிகலா மற்றும் ஸ்வேதா லேசான காயமடைந்தனர். இந்த விபத்து குறித்து தகவல் இருந்து சம்பவத்துக்கு வந்த போலீசார் அந்த விபத்தில் காயமடைந்தவர்களை மீட்டு திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு தற்போது சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த விபத்தில் சிக்கிய வாகனங்களை தற்போது அந்த பகுதியிலிருந்து அப்புறப்படுத்தினர். மேலும் இந்த விபத்து குறித்து தற்போது போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். இந்த விபத்துக்கான காரணம் பிடிச்சு வேற என்ன எதுவாறு காரணமா இருக்கும், விபத்தினால் எதுவும் கட்டுப்பாட்டில் இருந்தால் வேறு காரணம் எதுவும் உள்ளதா உள்ளிட்டு இப்போ தற்போது போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வசந்த்.